ஹாய் நண்பன், நான் தான் மோட்டிவேஷன் அட்வைஸ். நாளைக்கு புத்தம் புதிய தமிழ்நாடு பொறுக்க போது புது ஆட்சி, புது கட்சி, புது தமிழகம் வெற்றி கழகம் உங்களை ஆட்சி உங்க அமையும் மக்கள் ஆட்சி, அதாவது ஜனநாயக ஆட்சி. எத்தனை பேருக்கு எத்தனை தொகுதி வர சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு சிஎம் யாரை பதவி எடுக்க போறாங்க சொல்லி நீங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மொத்தம் முழுசா பாருங்க. எத்தனை டிஎம்கே அழுதுங்கிற சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. ஸோ கேட்டு வாங்க சரிங்களா. அதாவது தனி கட்சி ஒருத்தனை ஒரு முகத்துக்காக 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்டி தொகுதியில ஜெயிக்கிற போற ஒரு கட்சி தாவேக்கான்னு சொல்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது முழுசுங்களா. அது சமத்துல இங்க அப்பான்னு இருக்காருல்ல, அதாவது டிஎம்கேயோட தலைவர், அவரும் அழுதுங்கிறாரு. அவங்க கூட இருக்கிறாங்க கூட்டணி கட்சிங்க அழுதுங்கிறாங்க. இது இல்லாம சட்டமுருகனோட ஆளுங்க போயிட்டு யாரு, அதாவது நெல்சன் ஒரு யூடியூபரு, அவர் யூடியூபருக்கு அவர் தெரிஞ்ச விஷயத்த அவர் பகுங்கிறாரு. அது ஒரு சேனல்ல இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சவன கசுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இவர் போயிட்டு அந்த நெல்சன் ஒரு ஆள் தனிப்பட்ட யூடியூபர் போயிட்டு தாக்கி அடிச்சிருக்காங்க. இதுக்கு தெரியாம இந்த சேகர் பாபு அழுந்துருக்கிறாரு. சேகர் பாபு இன்னொருத்தர் வந்து அவர் கூட்டணி இருக்காரா கூட்டணி இல்லையான்னு தெரியல, அவருக்கு தெரியல. அந்த டிஎம்கேக்கு ஜார் அடிக்கிறதுக்கு நம்பர் 1 அவரு. அது பிரச்சனையே இல்லை. எத்தனை கூட்டணி எத்தனை சீட்டு கொடுத்தாலும் சரி, 8 கொடுத்தாலும் சரி, 10 கொடுத்தாலும் சரி, அவருக்கு அவர் கூட்டணி அவர் கூட இருப்பாரு. நம்ம பேரு சொல்றதால சரிங்களா. அதனால நாளைக்கு புத்தம் புதிய ஒரு தமிழ்நாடு நீங்க நம்ம ஒரு தலைவனை எடுத்து சர்வே பண்ண போறோம். அதாவது தமிழ்நாடுக்கு சேஞ்சஸ் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த தமிழ்நாடுக்கு அடுத்த முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய் சொல்லி அவர் பேரை அறிவிக்கும் போது அந்த தலைமைச்சரகத்துல இந்த கூட்டல உட்காரும் போது யாரு அந்த துணையா இருக்கிறார்களோ அந்த மக்கள் துணையை மட்டும் தான் ஜனநாயகன். முக்கியமானது ஜனநாயகன். அதான் நீங்க ஓட்டப்பட்ட ஒரு சின்னத்துக்கும் மிக மிக நன்றி. சோ அந்த நாளைக்கு புரட்சி இந்த போலிங் எக்ஸிட் போலிங் நம்பாதீங்க. தயவு செஞ்சு முழுசா நம்புங்க. உங்க ஓட்டு நீங்க போட்டிருக்கீங்க உங்க தளபதிக்கு. சோ தமிழ்நாடு சேஞ்சஸ் ஆகும். புத்தம் புதிய தமிழ்நாடு நாளைக்கு பொறுக்கும். சோ பிளீஸ் கான்பிடன்ஸ் எடுங்க. இந்த டிஎம்கே ஆளுங்க ஏடிஎம்கே ஆளுங்க ஃபுல்லா கொலாப் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஊடகங்களே பிரச்சாரம் பண்ணிக்குது. அதை மொத்தம் நம்பாதுங்க. சோ பிளீஸ் நாளைக்கு புத்தம் புதிய தமிழ்நாடு பொறுக்கும். சோ ஆட்சி மாற்றம் வரும். நீங்க கான்பிடன்ஸா மொத்தமா தாவைக்காக்கு மேல வச்சுட்டு நாளைக்கு கொடுக்குற ஒரு கவுண்டிங்கும் 234 தொகுதியில 140 சீட்டுக்கு மேல வரல கேளுங்க. அது 120 இல்ல 140 150 மேல வரும். சோ பாத்துங்க. தளபதிய கோட்டையில பாப்பா.